அன்னைக்கு வர கம்பெனி நேம் நெத்தியில டாட்டூ போட சொன்னாங்க. போட்டு வந்தவரை பார்த்து சிரிச்சதோட பிராங்க்னு சொன்னாங்க. கடுப்பான ஒரு கேஸ் போட கோர்ட் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு சொன்னாங்க. 2017 ஏப்ரல் 1 அப்ப அமெரிக்காவோட கிரட்ங்கிற ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு பெரிய போட்டி நடத்த போறதா சொன்னாங்க. நேயர்கள்ல நெஞ்சதில்ல அதிகமா இருக்க யாராவது ஒருத்தர் கிரட்ங்கிற அந்த கம்பெனியோட நேம் நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தா $2,50,000 பரிசா கொடுக்கறோம்னு ரேடியோலயே சொல்லிருக்காங்க. இதை கேட்ட ஜோ பெல்ங்கிறவரு ஆல்ரெடி வீடு வறுமையில இருந்ததுனால இது அருமையான ஆஃபரா பார்த்தாரு. உடனடியா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு இதை கால் பண்ணி உண்மையானு கேட்கும்போது அவங்களும் ஒரிஜினல் தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதோட இந்த கான்டெஸ்டுக்காக அபிஷியலா வெப்சைட்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இது உண்மைதான் உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா டாட்டூ போட்ட பெல் டைரக்டா ரேடியோ ஸ்டேஷன்ல போய் பரிசை கேட்கும்போது இது வெறும் பிராங்க்ங்கன்னு சொல்லி அங்க இருந்த எல்லா பைபிளையும் பல்ல காட்டியிருக்காங்க. மனசுடைஞ்ச பெல்லுக்கு அடுத்தடுத்து அடியா அந்த டாட்டூவாலேயே அவர் பார்த்துட்டு இருந்த வேலையும் விட்டு போயிருது. அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் விட்டு போயிடுறாங்க. கடுப்பானவர் எனக்கு $5,10,000 கொடுக்கணும்னு கேஸ போட பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு வந்தது. நடந்த ஜோ அங்க சொல்ல அந்த கம்பெனி அந்த வெப்சைட்லயே சின்னதா ஒரு லிங்க் கொடுத்திருந்தோம், இது ஜோக்கு தாங்கிறதுக்காக அப்படின்னு அவங்க சைட்ல சமாளிக்க உங்க பிராங்க் இன்னொருத்தர் நெத்திலேயே பண்ணுவீங்கன்னு கடுப்பான ஜட்ஜையா அந்த ஜோக்கால ஜோக்கு ஏற்பட்ட இழப்பீடுக்காக $5,10,000 கம்பெனி நஷ்டஈடா கொடுக்கணும் என்று பஞ்சாயத்தை ஃபைனல் பண்ணிட்டாங்க.